சரி விட்டு கொடுப்போமே, நான் பேச வேணாம், எழுதி வச்சிருவோம் டேபிள்னு சொல்லிட்டு எழுதி வச்சாரு. நாளை காலை 5 மணிக்கு என்னை தயவு செய்து எழுப்பி விடவும் சொல்லி டேபிள் வச்சார். மறுநாள் எழுப்பி விட்டுருவாங்க நம்பிக்கையில படுத்தாரு. எழுப்பியே விடலை. திருந்தவே மாட்டாயவா அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்து டேபிளை பார்த்தா 6 மணி ஆகிவிட்டது அப்படின்னு எழுதப்பட்டிருச்சு. அப்ப 2 சைடுமே விட்டு கொடுக்கலாம். இந்த 2 தரப்பிலே ஒரு தரப்பு விட்டு கொடுத்தால் பாசம் என்பது அந்த தரப்பிற்கு அதிகமாகும். அதனால் இந்த அன்பையும் பாசத்தையும் பரிமாறிக்கொண்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியான வாழ்க்கை, என்ஜாய் யுவர் லைஃப், இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய வாழ்க்கை. கவலை இருந்தாலும் உங்களுடைய மனைவியின் முகம் அந்த கவலையை போக்கும். அல்லாஹ் அந்த மருந்தை உங்கள் மனைவி இடத்தில் வைத்திருக்கிறான். அதை நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் மனசுல வச்சுக்கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷைத்தான் தன்னுடைய அரிசை கடலிலே போடுகிறான், எல்லோரையும் அழைக்கிறான், படைகள் எல்லாம் வருகிறது. என்ன செய்தாய்? அதை செய்ய வைத்தேன் போ, அதை செய்ய வைத்தேன் போ. என்ன செய்தாய்? 2 கணவன் மனைவி நன்றாகத்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். நுழைந்தேன், அவர் குடும்பத்தை பற்றி பேச ஆரம்பித்தார். மனைவிடத்திலே சொன்னேன், அவன் மட்டும்தான் குடும்பத்தை பத்தி பேசுவாரா, நீயும் பேச அவர் குடும்பத்தை பத்தி சொல்லி அவரும் பேச ஆரம்பிச்சாரு. அவர் மட்டும்தான் சத்தம் போடுவாரா, நீயும் சத்தம் போடுன்னு சொன்ன. சத்தம் அதிகமாச்சு. 2 பேரும் பிரிஞ்சு அவங்க உங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் சந்தோஷமா திருப்பி வந்துட்டேன். வாடா வாடா வாடா, நீ தான் இன்னைக்கு செஞ்ச வேலையிலேயே பக்கா வேலை செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி ஷைத்தான் மகிழ்ச்சி அடைவான். கணவன் மனைவியுடைய பிரிவில் மகிழ்ச்சி அடையவன் ஷைத்தான். இருவரும் அன்பையும் பாசத்தையும் வெளிக்காட்டுவதை பொருந்திக் கொள்பவன் அல்லாஹ். இந்த வாழ்க்கையை செழிப்பாக்குவதா அல்லது ஷைத்தானை மகிழ்ச்சியாக்குவதா என்று இருவருடைய மனதும் முடிவெடுக்கக்கூடிய வாழ்க்கைதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருவரிடத்திலும் இந்த அன்பையும் பாசத்தையும் பரிமாறக்கூடிய சக்தியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். யார் மனைவியிடத்தில் சிறந்தவர்களோ அவர்கள்தான் உங்களில் சிறந்தவர்கள். மனைவியுடைய கணவனுடைய பொருத்தத்தோடு மரணித்தவர்கள் தான் சொர்க்கத்தின் பெண்மணிகள். 2 தரமும் 2 தரப்பும் உண்மையான கணவன் மனைவியுடைய வாழ்க்கையை வாழ்ந்தால் அதைவிட இந்த உலகத்தில் என்ன சந்தோஷம் இருக்கிறது? இந்த உலகமெல்லாம் இன்பம்தான். அதில் சிறந்த இன்பம் அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான பெண்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அல்லாஹ் அகற்றுவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவானாக. மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இந்த வாழ்வை மரணம் வரையிலும் சொர்க்கத்திலும் தொடரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய இந்த கல்வியை வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக.